ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 26/2/2025 மாசி மாதம் 14ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. அற்புதமான நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய தினம் கூடுதல் சிறப்பாக இன்றைய நாள் மகா சிவராத்திரி. அற்புதமான நாள், சுப முகூர்த்த நாள், எல்லாம் இணைந்து வருகின்றது. பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்க வேண்டிய அற்புதமான நாள் மகா சிவராத்திரி நன்னாளிலே இந்த 4 கால பூஜையிலே கலந்து கொண்டு சிவபெருமானின் தாளை பணிபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான குறையும் வராது. குறைவற்ற செல்வமும் நிறைவான வாழ்க்கையும் எம்பெருமான் ஈசனால் அருளப்படும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளிலே கண்விழித்து சிவபெருமானை வணங்கி நலம் காண வேண்டிய நல்ல நாள் சிவராத்திரி. கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த நாள் இன்றைய நாள். வேடுவ குலத்தைச் சேர்ந்த கண்ணப்ப நாயனாருக்கு, அதாவது பக்தி என்பது பூஜைகளிலோ சாஸ்திரோத்தமாக நடந்து கொள்வதிலோ சமஸ்கிருத மந்திரங்களிலோ இல்லை. பூஜை என்பது ஆத்மார்த்தமானது என்பதை சிவபெருமான் உலகுக்கு உணர்த்திய நாள் இன்றைய நாள். அற்புதமான நாள், மகா சிவராத்திரி நன்னாள். இந்நாளிலே சிவபெருமான் ஆலயம் சென்று விழித்திருந்து அந்த சிவபெருமானை வணங்கி 4 கால பூஜைகளிலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அருளாலே வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா. இன்றைய சூரிய உதயம் காலை 6:27 சூரிய அஸ்தமனம் மாலை 6:17 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்று இன்னொரு கூடுதல் சிறப்பு, பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். இன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சங்கர நாராயணரை வணங்குங்கள். மாலையிலே சிவன் ராத்திரி 4 கால பூஜைகளிலே கலந்து கொள்வோம். சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்கி நலம் பெறுவோம். இன்றைய நாளிலே இன்றைய திதி இன்று காலை 10:18 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதேபோல் உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் வீடு கட்டுவதற்கான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவடைந்து அதற்கான பணிகளை துவங்குவீர்கள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற நாள். கிரகங்களின் அனுகூலத்தினாலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று
தந்தை வழியிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். அதேபோல் சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா விதத்திலும் நல்ல பலன்களே கிடைக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்தாலும் நல்லதே நடக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், அல்லது உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நிச்சயமாகும், கைகூடி வரும். ஆகவே திருமணத்துக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து மனதிலே சந்தோஷம் ஊற்றெடுக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிதாக பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு எல்லா வகையிலும் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கின்றது. காலையிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவராத்திரி வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். வாழ்விலே எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். காலை முழுவதும் ராமநாமம் உச்சரியுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌன விரதம் இருங்கள். மௌன விரதம் இருந்தால் அது பலவிதத்திலே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். ஆகவே மௌன விரதம் காத்து ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போடுங்கள். அதேபோல் மாலையிலே சிவராத்திரி நல்ல நாள், சிவன் கோவிலுக்கு சென்று 4 கால பூஜையிலும் கலந்து கொள்ளுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவபுராணம் படியுங்கள். இவையெல்லாம் உங்களுடைய சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது போன்றவை எந்த விதத்திலும் வேண்டாம். நீங்களும் கடன் வாங்காதீர்கள், யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அதேபோல் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். வெளியூர் பயணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. மௌனத்தை கடைபிடித்து நலம் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அதேபோல் புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக ஏதேனும் உபத்தொழில் தொடங்குவது, இப்படி நல்ல விஷயங்களை தொடங்குங்கள். நல்ல விதத்திலே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருந்தால் புதிய சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதேபோல் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே காலையிலே பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபட்டு சிவராத்திரி பூஜைகளிலே கலந்து கொள்ளுங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக
தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மூன்றாவது நபருடைய தலையீட்டை குடும்பத்திலே நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அதேபோல் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். காலையிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். நெய்விளக்கு போடுங்கள் பெருமாளுக்கு. மாலையிலே சிவராத்திரி நல்ல நாள். சிவபெருமானுடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். 4 கால பூஜைகளிலேயும் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற வல்வினைகள் எல்லாம் பறந்து போகும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகி உங்களுடைய பங்கு உங்கள் கைக்கு வருகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். இப்படி உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபடுங்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கும் ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 26/12/2024 மார்கழி மாதம் 11ஆம் நாள், குரோதி வருடம், வியாழக்கிழமை, குருவாரம். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட வேண்டும். இன்று அருமையான நாள். ஏகாதேசி கூடி வருகிறது. குருவாரம் கூடி வருகிறது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26. சூரிய அஸ்தமனம் மாலை 5:50. இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுபாடே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். அதேபோல் மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இந்த மார்கழி மாதம் முழுவதும் வாயிலிலே 2 விளக்குகளை ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலிலே 2 விளக்குகளை, அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை, அழகாக 2 அகல் விளக்குகளை ஏற்றி வையுங்கள். மகாலட்சுமி இல்லம் தங்குவாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சுவாதி நட்சத்திர நாளிலே நீங்கள் நரசிம்மரை வழிபடலாம். நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபட உங்களுடைய மனதிலே நல்ல தைரியம் குடிகொள்ளும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கின்ற ஒரு மனோதிடம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. குருவாரம், ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம். ஆகவே பெருமாளை வணங்குங்கள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயம். எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்.
கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் இன்றைய நாளிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெருவெற்றி பெறுகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல லாபம் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே மேஷராசியினர் இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், மேலும் நற்பலன்களை பெறுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே டேக். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே மார்கழி மாதமாக இருக்கின்றது. சற்று பொறுத்து தை பிறந்தவுடன் உங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்குங்கள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாட்டி நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். டேக். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் உத்தியோக டேக் கடகராசியினரே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல உயர்வு ஏற்படும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றோம். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். உங்கள் தேவைக்கு ஏற்ப இடமாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகமாக இருக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயமும் நட்பும் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும். குரு பகவானை வணங்கி, உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி, பெருமாளை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி தேடி வரும். அதேபோல் கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள், சுப செலவு செய்வீர்கள், ஏதேனும் பொருளை வாங்குவீர்கள். ஏதேனும் நல்ல பொருளை வாங்கி சுப செலவு செய்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்ல பலன்களை மேலும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவல். நாம் பல நிகழ்ச்சிகளிலே மகான்களை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். காரணம், இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால் மகான்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம். குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம். முதலில் பெற்ற தாய் தந்தை, அதன் பிறகு தாய் நமக்கு காட்டுகின்ற குரு, குருதான் நமக்கு இறைவனை காட்டுகின்றார். ஆகவே அந்த குருமார்களுடைய சரித்திரங்களை பலவற்றை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே 20ஆம் நூற்றாண்டிலே இருந்த இணையற்ற மகான்கள், 2 மகான்கள், அவர்களை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் மும்முடிவரம் என்கின்ற கிராமத்திலே கோதாவரி ஆற்றின் அருமையான பசுமை வளம் நிறைந்த அந்த பகுதியிலே தெற்கு பகுதியில் மாலவாட என்ற ஒரு அருமையான கிராமம், செழிப்பான கிராமம். இந்த கிராமத்திலே பஞ்சமகுலத்திலே கடிதல என்ற வகுப்பிலே பிறந்தவர். 1930ஆம் ஆண்டு 23ஆம் தேதி 10வது மாதம் கடிதல் என்ற வகுப்பிலே வெங்கையா அவர்களுக்கும் ராமம்மா என்ற தம்பதிக்கும் மூன்றாவது பிள்ளையாக பிறந்தார். சுப்பாராவ் என்பது அவருடைய பெயர். சுப்பாராவ் பிறந்த தினம் நான் ஏற்கனவே சொன்னேன், 23ஆம் தேதி 10வது மாதம் 1930ஆம் ஆண்டு. 4 வருடங்கள் கழித்து அவருடைய தாயார் 34வது ஆண்டிலே, இவருக்கு 4 வயதாகும்போது அவருடைய தாயார் இறந்து விடுகின்றார். அப்போதெல்லாம் மனைவி இறந்து விட்டால், குழந்தைகள் இருந்தால் கூட இன்னொரு மனம் செய்து கொள்வார்கள். அப்படி அதுவும் கிராமப்புறங்களிலே அது நிச்சயமாக உண்டு. அப்படி வெங்கையா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். அந்த மனைவிக்கு 5 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. இந்த 5 ஆண் பிள்ளைகளிலே மூத்தவன் பெயர் ஸ்ரீபூஷணம் என்று பெயர். இவர் 3/11/1941ஆம் ஆண்டிலே பிறந்தார். இந்த குலத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெரிய ஜாதி மற்றும் பெரிய பணக்காரர்கள் வீட்டுக்கு மாடு மேய்க்க அனுப்பிவிடுவார்கள். இதிலே சுப்பாராவிற்கு படிப்பறிவு கிடையாது. அப்படிப்பட்ட சுப்பாராவ் 1946ஆம் ஆண்டு, அதாவது தனது 16வது வயதிலேயே
தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்படி என்றால், அன்ன ஆகாரம் தண்ணீர் எதுவுமே உட்கொள்ளாமல் இயற்கை உபாதைகளையும் வென்று எல்லோரும் பார்க்கும்படி இரவு பகல் என்று எந்நேரமும் தவக்கோலத்திலே மௌனமாக ஓரிடத்திலே இருந்து ஆடாமல் அசையாமல் படுத்து உறங்காமல் திறந்த வெளியிலே சுமார் 2 வருடம் 8 மாத காலம் தவம் செய்தார். மிகப்பெரிய தவம். இப்படிப்பட்ட தவங்களை எல்லாம் நாம் புராண காலத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கலிகாலத்திலே இவர் 2 வருடம் 8 மாத காலம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்கள் இப்படி இவர் தவம் செய்கின்றார் என்று லட்சக்கணக்கிலே வந்து அவரை தரிசித்து போகும்போது அவரை தொட்டு தொந்தரவும் செய்தனர் ஒரு சிலர். மனித மனம் அல்லவா, குரங்குதானே மனித மனம், இவன் எப்படி இப்படி இருக்கலாம் என்று ஒரு சிலர் அவரை தொந்தரவு செய்தார்கள். ஆனால் சுவாமியினுடைய ஆணைப்படி தொட்டு தொந்தரவு செய்தார்கள். எனவே சுவாமியுடைய ஆணைப்படி தனி அறை ஒன்றை கட்டினார்கள். அதனை பூட்டி வைத்து விட்டார்கள். இதனால் சுப்பாராவ் என்கின்ற பெரிய பாலயோகி யாரும் அறியா வண்ணம் பூட்டிய அறையில் சென்று தவம் மேற்கொண்டார். பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆண்டுக்கு ஒரு முறை மகா சிவராத்திரிக்கு மறுநாள், அதாவது அமாவாசை அன்று அதிகாலை 4 மணி முதல் இரவு 12 மணி வரை மக்களுக்கு தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனத்திற்கு இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலிருந்தும் அதேபோல் அயல் நாடுகளிலே இருந்தும் கூட 10 லட்சம் பக்தர்கள் அவரை தரிசனம் செய்தார்கள் என்று கூறுகின்றது. இவ்வாறு சுப்பாராவ் என்கின்ற பெயரிலே இந்த பாலயோகி ஆகப்பட்டவர் தனது 16 வயது முதல் 39 ஆண்டுகள் வரை, அதாவது 1946 முதல் 1985 வரை பூட்டிய அறையிலேயே இருந்து அன்ன ஆகாரமின்றி தவம் செய்து 19/7/1985 அன்று மகாசமாதி எய்தினார். இவருடைய தம்பி ஸ்ரீபூஷணம் தனது அண்ணனைப் போல தனது 8வது வயதிலேயே, அதாவது 26/3/1950 அன்று முதல் 1991 ஆண்டு வரை, அதாவது கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் பூட்டிய அறையிலே அன்னாகாரமின்றி தவம் செய்து 28/10/1991 அன்று மகாசமாதி அடைந்தார். இவரை சின்ன பாலயோகி என்று அழைத்தார்கள் மக்கள். இவர்கள் பஞ்சமகுலத்திலே பிறந்ததால் 2 பாலயோகிகளும் மிகுந்த இறை அம்சம் பெற்றிருந்தார்கள். சாதாரண குலத்திலே பிறந்திருந்தாலும் குலம் என்பது இறைவனுக்கு முக்கியமல்ல, இறைவன் பக்தியை மட்டுமே நாடுகின்றான் என்பதற்கு சமீபத்திலே இவர்கள் உதாரணம். மகா சிவராத்திரி அன்று இவரை நேரிலே தரிசனம் செய்து பாக்கியம் பெற்றவர்கள் பலர். இவரை தரிசனம் செய்த எத்தனையோ நல்லடியார்களிலே நல் வைத்தியநாத முதலியார் அவர்கள் பல வருடங்கள் இவரை சிவராத்திரி தினத்திலே சென்று தரிசனம் செய்தவர். அவர்தான் இவரை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார். பலமுறை தரிசனம் செய்து இந்த பாலயோகிகளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர். இவர்தான் இவருடைய சரித்திரங்களை பற்றியெல்லாம் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். இந்த பாலயோகி அவர்களை தரிசித்து நற்பலன் பெற்றவர்களிலே இன்றைக்கு வடபாதி ஆதீனமாக இருந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற வடபாதி யோகியார் அவர்கள் முக்கியமானவர். அவருடைய தந்தையார் தான் இவரை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு முறை வடபாதி ஆதீனம் அவர்கள் இவரை தந்தையாரோடு சேர்ந்து இவரை தரிசனம் செய்தபோது யாரையுமே தொட்டு பேசாத சுவாமிகள் அவர்கள், அதாவது யாரையுமே தொட்டு பேசாத சுவாமிகள் நம்முடைய வடபாதி ஆதீனம் அவர்களை அழைத்து காதிலே ரகசியம் சொல்லி மகானுபாகு என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கின்றார்கள். இதனை வடபாதி ஆதீனம் அவர்கள் மிக பெருமைய பேராக எல்லோரிடமும் பகிர்வார்கள். அதனால்தான் இவருக்கு ஞானம் ஏற்பட்ட போது பாலயோகி வடபாகி சித்தர் என்ற திருநாமம் அருளப்பட்டது.
எல்லாமே குருவருள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அற்புதமான உதாரணங்கள். ஆகவே எத்தனையோ சன்னியாசிகள், நல்ல சன்னியாசிகள் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் பார்த்து தரிசனம் செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு சித்தியாகும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்படிப்பட்ட மகான்களை பற்றியெல்லாம் தெரிந்து அவர்களுடைய திருவடிகளை சரணம் புகுவோம். குருவருள் இன்றி திருவருள் இல்லை. குருவை பணிந்தால் எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.